ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம அந்த வீடியோவில் சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 150 கிராம் சுண்டக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சின்ன உரலை வச்சு ஒரு தட்டி எடுத்து மறுபடியும் அதை வந்து தண்ணியிலேயே போட்டுக்கோங்க. இது வந்து எல்லா டைம்லேயும் கிடைக்காது, கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு குழம்பா பிடிக்கலன்னா நீங்கள் துவையல் மாதிரி அரைச்சி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம அந்த மாதிரி தட்டினது எல்லாத்தையும் தண்ணியில் மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி தண்ணியிலையே வச்சுருங்க. இந்த அளவு தட்டி எடுத்துக்கிட்டோன்னா போதும். நமக்கு ரொம்ப தட்டி சதப்பகுதியை வந்து வெளியே எடுத்துடாமல் இந்தளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் 200 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணி அதை லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு கட்டி பூண்டு குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணது, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முழுசாவோ கட் பண்ணியோ, 2 தக்காளி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே வதக்கி அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயவும் இதிலே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. இந்த அளவு சுண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி 2 டம்ளர் தண்ணி விட்டு அதை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக சுண்டைக்காய் வந்து வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.